எப்போ வந்து ஒரு நிரந்தரமாக டிஜிபியை அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு. சொன்னதுபடி தாவேகா ஆட்சி மாறினதுக்கு அப்புறமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அதுல மாற்றம் எதுவும் வந்த மாதிரி தெரியலன்னு இப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப வந்திருக்கிற தாவேகா அரசும் உள்ளாயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதது அப்படிங்கிறது முக்கியமான குற்றச்சாட்டா இருந்தது. இப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இப்போ மகேஷ்குமார் அகர்வால் அவர் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிங்கப்பெண் சிறப்பு படைங்கிறது இப்போ இருக்க காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்தி செயல்படுறாங்கன்றதுனால அதை சரியான முறையில் வழி நடத்தணும்னா டிஜிபி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அவரோட கைடன்ஸ் படி தான் நடக்கணுங்கிறதுனால கூட தாமதப்படுத்திக்கலான்றதான் சொல்கிறாங்க. சமூக வலைதளங்களில் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய பெண்களை எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க மீது அவதூறு அள்ளி வீசுறது, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துறது, குடும்பத்தை குறிவைச்சு பேசுறது, அவங்களுடைய நன்னடத்தையை கேள்விக்குட்படுத்துறதுங்கிறது இது யார் செஞ்சாலுமே அது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு. தாவேகாவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி. ஆனா ஒரு பொண்ணு டிவிகேக்கு எதிராக பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து கூடுதலா அவங்களுக்கு ஒரு 3 மாத குழந்தை ஏதோ கலைஞ்சிச்சு, அது காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியும் அதுதான் ஒரு முக்கியமான ஹைலைட்டட் குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது இது தொடர்பான அந்த கேஸ் ரிலேட்டடாலாம் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்துல நான் கன்சீவா இருந்தேன், அந்த மாதிரி நான் ரொம்ப அலைஞ்சதுனால அந்த அதனுடைய பாதிப்பா வந்து என்னுடைய கரு கலைஞ்சிருச்சு, அதுக்கு காரணம் வந்து சிஎம் விஜய் தான். அந்த தம்பை பார்த்ததுக்கு தான் உள்ளே போனேன், என்னது விஜய் காரணமா அப்படின்னு பார்த்தா வந்தது இல்லை. அவங்க 3 மாதம் எனக்கு கொடுத்த அந்த மென்டல் டார்ச்சர் ப்ரெஷர் தான் வந்து காரணன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு கல்யாணம் இப்போதான் சார் ஆயிருக்கு. வி லாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் பேபி. மதிப்புரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனால் நான் உண்மையை சொல்றேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் காரணம். இது உண்மையில லாஜிக்கை பார்த்தா இது எப்படி விஜய்ல பொறுப்பாவாருங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க ஒரு வினை செஞ்சீங்க, அதுக்கு எதிர்வினை ஒன்று வருது. அந்த எதிர்வினை உண்மையில கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். தவறான வார்த்தைகள் பல விஷயங்கள் வருது. அப்போ அந்த எதிர்வினைக்கு விஜய் காரணம்னா அப்போ நீங்க பேசுறதுக்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோ இல்லை உதயநிதினு சொன்னா அது எந்த அளவுக்கு சரியா இருக்குமோ அந்த மாதிரி தான். கருப்பு பட வழக்கில் ஹைகோர்ட் கருத்து, மதுரை பெஞ்சு, நீதித்துறையில் ஊழல் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது, நீதிபதிகளை புனிதர்களாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா மதுரை பெஞ்சோடைய ஜிஆர் சுவாமிநாதன், அதே போல லட்சுமி நாராயணன், இந்த 2 பெஞ்ச் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதாவது அதில் வந்து நீதித்துறையை ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது நீதித்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றியும், ஒரு நீதிபதி எப்படி வந்து தப்பான முறையில் செயல்படுறாரு, அதே போல ஒரு வழக்கறிஞர் எப்படி மேனிபுலேட் பண்றாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க படத்தில். மைய கருவே அதுதான். அதை எடுத்து தான் ஒரு கடவுள் வந்து தட்டி கேட்குறாங்கிற மாதிரி கொண்டு வராங்க. கருப்பு படத்தை ஒரு தனித்துவமான படைப்பாகவே பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு கலைஞர் தன் சொந்த வழியில் தன் படைப்பை வழங்கும் உரிமையை கலை சுதந்திரம் என அழைக்கப்படுகிறது. கலை சுதந்திரத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம்லாம் கொடுக்குறாருல்ல. ஜனநாயகனுக்கு எங்கே போச்சு இந்த சுதந்திரம்ன்ற கேள்வி எனக்கு இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நடந்திருக்கு. சில அரசியல் விவகாரங்களாக இருக்கட்டும், அரசு துறை விவகாரமாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஒரு சில கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த முக்கியமான விஷயங்கள் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதலாவதாகன்னு பார்க்கும்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து தமிழ்நாட்டினுடைய புதிய டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. மகேஷ்குமார் அகர்வால் அவர் தான் இப்போ புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து 3 பேர் கொண்ட பட்டியல் ஒன்று, அதாவது யூபிஎஸ்சியில் ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால், இவங்க 3 பேரோட பேரும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அதுலேருந்து மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் வந்து இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதில் ஏதோ பேர் மாற்றிருக்கிறத ஏதோ ஒன்று சொன்னீங்களே தகவல். ஆமாம், என்னன்னா இப்போ டிஜிபி நியமன பிரச்சனைன்றது நீண்ட காலம் இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்கணுன்ற மாதிரியான பிரச்சனை. அது திமுக ஆட்சியிலேருந்து அந்த பிரச்சனை இருந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் வரைக்குமே மாற்றவே இல்லை. அது நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு லிஸ்ட் அனுப்புனோம், அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்கன்னு லிஸ்ட்டு பிரச்சனை பெருசாக இருந்துச்சு. இதுக்கு முன்பாக வன்னிய பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த லிஸ்ட்டில் இருந்தார். அதாவது மகேஷ்குமார் அகர்வாலுக்கு முன்பாக வன்னிய பெருமாள் இருந்தார். கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அந்த பேரெல்லாம் நீக்கிட்டு ஃபைனலைஸ் பண்ணும்போது, ஏன்னா வன்னிய பெருமாளுக்கு வந்து சரியான முறையில் தமிழ்நாடு அரசே வந்து சான்று கொடுக்கல, அவர் அந்த அளவுக்குலாம் இல்லைங்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல போல். அதனால் வன்னிய பெருமாளை தூக்கிட்டு மகேஷ்குமார் அகர்வாலை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. சந்தீப் ராயத்தோரை
உள்ளே விடக்கூடாதுன்ட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை லாபி வச்சு வேலை பார்த்தாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் கூட சொல்லப்படுது. ராஜகுமாரை பற்றியான பெரிய தகவல் வந்து நம்ம எடுக்கலை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது மகேஷ்குமார் அகர்வால் பொதுவாகவே ஒரு கவர்மெண்ட்டு தனக்கு சாதகமாக இருக்கிறவங்க தான் டிஜிபியாக வைப்பாங்கன்ற ஒரு கருத்து நிலவுது. ஸோ அந்த கருத்தின் அடிப்படையில் ஒருவேளை இவங்களுக்கு சாதகமானவங்களாக கூட இருக்கலாங்கிற சந்தேகம் வைக்கப்படுகிறது. ஓகே, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆதரவானவரா அப்படின்ற விஷயத்தில் அந்த தகவல் வைக்கப்படலாம் நீங்கள் சொன்னது போல். சரி, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இவர் யார், இவர் மகேஷ்குமார் அகர்வால் யார், அவர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற தகவல்கள் இப்போ வந்துட்டுருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு 22 வயசுலேயே வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி போலீஸ் ஆகிட்டார், ஐபிஎஸ் ஆகிட்டார். ஆக்சுவலாக அதில் 1994 பேட்ச் அதிகாரி இவர். ஸோ 1994 பேட்ச் அதிகாரி இப்போ 2026 தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்படுறார். ஸோ அந்த விஷயம் முக்கியமாக கவனிக்கப்படுது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஹேண்டில் பண்ண விஷயங்கள் அண்ட் இவர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் இங்கே பார்க்கணும் இல்லையா. ஒரு முறை இந்த சேலத்துலேருந்து சென்னை வந்த ரயிலில் ஒரு 5 கோடி ரூபா கொள்ளையடிச்சாங்கன்னு ஒரு கேஸ் ஒன்று போச்சு இல்லையா. ஆக்சுவலாக அந்த கேஸை வந்து இவர் தலைமையிலான சிபிசிஐடி டீம் தான் வந்து அந்த கொள்ளையர்களை கைது பண்ணாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான கேஸு. அப்புறம் இவர் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தேனி மாவட்ட எஸ்பியாக இருந்திருக்கிறாரு, தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக இருந்திருக்கிறாரு, சென்னை பூக்கடை துணை ஆணையராக இருந்திருக்கிறாரு, போக்குவரத்து பிரிவு துணை ஆணையராக இருந்திருக்கிறாரு, சிபிஐ அதிகாரியாக இருந்திருக்கிறாரு, சிபிஐயில் வேலை பார்த்துருக்கிறாரு. ஸோ சிபிஐ அதிகாரியாக இருந்திருக்கிறாரு, சிபிசிஐடி ஐஜியாக இருந்திருக்கிறாரு, மதுரை ஆணையராக இருந்திருக்கிறாரு, சென்னை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையராக இருந்திருக்கிறாரு, அப்புறம் டிஜிபி அலுவலகத்தில் செயலாக்க பிரிவு ஏடிஜிபியாக இருந்திருக்கிறாரு, கொரோனா தடுப்பு வடக்கு மண்டல அதிகாரியாக இருந்திருக்கிறாரு, சென்னை காவல்துறை ஆணையராக இருந்திருக்கிறார் ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஸோ சென்னை கமிஷனராகவும் இருந்திருக்கிறாரு, போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபியாக இருந்திருக்கிறாரு, எல்லை பாதுகாப்பு படை கூடுதல் இயக்குனர் பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி அங்கேருந்து தான் இங்கே வராரு அப்படிங்கிற தகவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பிஎஸ்எஃப்ல வந்து இருந்திருக்கிறாரு. இது மாதிரி முக்கியமான பொறுப்புகள் எல்லாத்தையும் வகிச்சுட்டு தான் இப்போ அடுத்து இங்கே வராரு. அதுபோக அந்த சொன்ன முக்கியமான கேசஸில் இருக்கு இல்லையா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 கோடி ரூபாய் அந்த கடத்தல் இது திருடப்பட்டது அந்த விஷயத்துலையாக இருக்கட்டும், அப்புறம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு வழக்கு அதை ஹேண்டில் பண்ணது இவர் தான். சென்னை பெண் இன்ஜினியர் உமா மகேஸ்வரி கொலை, அது ஒரு ரொம்ப ஹாட்டாக பேசப்பட்ட ஒரு கேஸ். அது அந்த கேஸில் திறம்பட விசாரித்தவர் இவர். அந்த ஆக்சுவலாக அதில் கூட அந்த சிறுசேரியில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் தான் அவங்க வேலை செஞ்சாங்க. ஸோ அந்த டைமில் கூட அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து எந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிசிடிவி வச்சுலாம் பிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து அந்த கேஸோட தகவல்களாக சொல்லப்படுறது. நீங்கள் தெரிய படத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சீன் வரும். ஸோ அதெல்லாம் உண்மையாக நடந்த இந்த சம்பவங்களெல்லாம் வச்சு தான் தெரிய படத்தில் காட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின தகவல்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் இவர் எந்த அளவுக்கு டேலண்டட் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகள், அதில் அதுக்கான பதில்களாக சில விருதுகள்லாம் இருக்குது. சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தை வாங்கியிருக்கிறாரு, பொது சேவைகளை சிறந்து விளங்கியதற்காக முதலமைச்சர் பதக்கத்தை வாங்கியிருக்கிறாரு. இது மாதிரியான முக்கிய பதக்கங்கள் வாங்கின ஒரு ஒரு அதிகாரியாக அவர் இருந்திருக்கிறார், திறம்பட செயல்பட்ட அதிகாரியாக. நான் முன்னாடியே சொன்னது போல் சிபிஐ சிபிசிஐடி உள்ளிட்ட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் இவர் வந்து வேலை செஞ்சுருக்கிறார். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் கொண்ட ஒருத்தர் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து பொறுப்பு டிஜிபி இருந்தார், திமுக ஆட்சி காலத்தில் பொறுப்பு டிஜிபி போட்டிருந்தாங்க. அவர் பொறுப்பு டிஜிபி இருக்கிறதுனால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து இன்னொரு டிஜிபியை நியமிக்கிறாங்க. அவங்க தற்காலிகமாக பண்ணுறதுனால அவரோட ஆக்டிவிட்டீஸும் பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அப்படின்னு இருந்தது. ஸோ வந்து எல்லார் மனசுலையும் இருந்த ஒரு முக்கியமான கேள்வி, எப்போ வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு டிஜிபியை அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு சொன்னதுபடி. அண்டு தாவேக்கா ஆட்சி மாறினதுக்கு அப்புறமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் அதில் மாற்றம் எதுவும் வந்த மாதிரி தெரியலன்னு இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ வந்திருக்கிற தாவேக்கா அரசும் உள்ளாயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதது அப்படிங்கிறது முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இப்போது மகேஷ்குமார் அகர்வால் அவர் வந்து இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்
எப்படி கட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். படை வந்து நேற்று இன்றைக்கு வந்து ஆமா அமல்படுத்த வேண்டிய ஒரு situation ஸ்டார்ட் பண்ணதா துவக்க விழாவா ஐ மீன் தொடங்குறதுக்காக இருந்தது. ஆமா. இப்போ அதுவும் வந்து தள்ளி போயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, டிஜிபி நியமனம் முடிஞ்ச பிறகு வச்சுக்கலான்ற மாதிரி தலைமைச் செயலகத்தில் முடிவு பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. ஓகே அதோட சேர்த்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இல்லை அதெல்லாம் காரணம் இல்லை, தன்னுடைய நண்பர் வெங்கடேஷ் அவர் வீட்டில் இல்லை, அதாவது அவங்க புதுமனை புகழா, ஸோ அதனால தான் அதை தள்ளி வச்சுட்டாங்கன்ற மாதிரியும் ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்து. பட் அதையெல்லாம் கழிச்சு வச்சுட்டு பார்த்தா இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைங்கிறது இப்போ இருக்க தேவை காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்தி செயல்படுறாங்கன்றதுனால அதை சரியான முறையில் வழி நடத்தணும்னா டிஜிபி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அவரோட கைடன்ஸ் படி தான் நடக்கணுங்கிறதுனால கூட தாமதப்படுத்திருக்கலான்றதான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சொன்னது போல் இப்போ ஒரு முழு நேர டிஜிபி அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படுமா, இவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. அண்டு இதை எப்படியாவது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள், பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ மக்களினுடைய ஒரு முக்கியமான வலியுறுத்தலாகவும் இருக்குது, அழுத்தமான வலியுறுத்தலாகவும் இருக்குது. பார்ப்போம் இதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஒரு பிக் பாஸ் பிரபலம் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தீங்க, நான் அதை பார்க்கல. பிரபலம் கிடையாது, அவங்க ஜல்லிக்கட்டு. ஆமாம், அங்கேருந்து தான் பார்க்கணும். ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் வந்து பணியாற்றினாங்க. எங்கே போனார் பன்னீர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு 2 லைன் சொன்னாங்க. அதனால் அவங்க வந்து பெரிய பிரபலமாக மாறிட்டாங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள். ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் பிக் பாஸ் ஜூலினாலும் இன்னும் நல்லா எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் ஜூலி அவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ் மீட் நான் வந்து முழுசாகவே பார்க்கல. ஏன்னா அவங்க பேசுகிற கான்டெக்ட் என்னென்னா, அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சமூக வலைதளங்களில் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய பெண்களை எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க மீது அவதூறு அள்ளி வீசுறது, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துறது, குடும்பத்தை குறி வச்சு பேசுறது, அவங்களுடைய நன்னடத்தையை கேள்விக்கு உட்படுத்துறதுங்கிறது இது யார் செஞ்சாலுமே அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி. கடந்த காலத்தில் சோனியா அருண்குமார் மாதிரியான நிறைய பேர் நம்ம வந்து பேட்டியில் கூட எடுத்திருக்கோம். அவங்க அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க. அது யார் பேசுறது? எம்எம் அப்துல்லா மாதிரியான ஒரு எம்பியை வந்து ட்வீட்டு போடுறாரு, ரொம்ப ஆபாசமான ட்வீட்லாம் போடுறாரு. திமுக ஐடிவிங்க அவங்கள போட்டு கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு டோனில் இன்றைக்கி தாவேக்கா அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற பேரில் இயங்குறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கூடுதலாக அவங்களுக்கு ஒரு 3 மாத குழந்தை ஏதோ கலைஞ்சிருச்சு, அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஹைலைட்டட் குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது இது தொடர்பான அந்த கேஸ் ரிலேட்டடாலாம் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் நான் கன்சீவாக இருந்தேன், அந்த மாதிரி நான் ரொம்ப அலைஞ்சதுனால அதனுடைய பாதிப்பாக வந்து என்னுடைய கரு கலைஞ்சிருச்சு, அதுக்கு காரணம் வந்து சிஎம் விஜய் தான். அந்த தம்பை பார்த்ததுக்கு தான் உள்ளே போனேன், என்னது விஜய் காரணமா அப்படின்னு பார்த்தா வந்தது இல்லை. அவங்க 3 மாதம் எனக்கு கொடுத்த அந்த மென்டல் டார்ச்சர் ப்ரெஷர் தான் வந்து காரணன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சைட்லேருந்து பார்க்கும்பொழுது அது நியாயமான விஷயம், உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அவங்க பேசின விஷயமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கிட்ட நான் காசு வாங்கிட்டேன்றாங்க, 30 லட்சம் வாங்கிட்டேன், 15 லட்சம் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வைக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ உங்களை விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே விஜயை திட்டுறீங்க, அதனால தான் அவங்க திட்டுறாங்கன்ற ஒரு காரணம் வைக்கிறீங்களே. அப்போ நீங்கள் அப்போ யாரை திட்டிகிட்டு இருந்தீங்க? விஜய் தானே திட்டிட்டு இருந்தீங்க. யாருக்காக திட்டிகிட்டு இருந்தீங்க? திமுகவை மையப்படுத்தி தானே திட்டிகிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் திமுகவுக்காக பேசுகிறீங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்ற ஒரு கேள்வியையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பேசின வீடியோவுக்கு கீழேயும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, தாவேக்காவை சார்ந்தவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, ஆதரவாளர்களாக என்னன்றதுலாம் தெரியல. பட் எல்லாருடைய ப்ரொஃபைலையும் விஜய் படம் இருக்குது, அதாவது முதல்வர் சிஎம் அவருடைய படம் இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன். அவங்கள இன்னும் தப்பான வார்த்தையில் பேசுறது, நீ வாயை மூடுங்கிறது, யாரையும் வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை வந்து எதிர்த்து கருத்து சொல்லாமல் இருக்கிறதுக்கெலாம் இது வந்து நம்ம ஒன்றும் மன்னர் ஆட்சியில் நம்ம வாழலை, மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் ஜனநாயகம் இருக்குன்னு நாங்களும் நம்புகிறோம், நீங்களும் நம்புறீங்கன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜூலி நீ பேசக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. என்ன பேசுகிறோம், பேசுகிற கான்டெக்ஸ்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை மரியாதை குறைவான விஷயம் இருக்கா, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் இருக்கான்றது தான் முக்கியமே தவிர, அவங்க விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் வந்து உதயநிதி அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்கன்றது தான் விஷயமே கிடையாது. எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியவங்க தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீதிமன்றத்தை எடுத்துன்னு வச்சிங்களேன், அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவுக்கு நீதிபதி தான் டாப்பில் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நீதிபதி தவறு செய்வாரா, தப்பான ஒரு விஷயத்தை அதாவது ஒரு தீர்ப்பு கொடுப்பாரான்னு கேட்டால் அதையே விமர்சனம் பண்ணக்கூடிய இடதுசாரிகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாவது தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம் கண்டிப்பாக, நீதிபதியை தான் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது.
அதை ஒட்டி தான் நான் இந்த மேட்டரை உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு இல்லை ஆமாம், இந்த விஷயத்துக்கு போயிடலாம். நான் அதுக்கு முன்னாடி நானும் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஜூலி அவர்கள் வந்து அந்த மாதிரி சொன்ன விஷயத்தில் தவறுதல் இருக்குது, ஒரு அவதூறு இருக்குது, இல்லை ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு அந்த கருத்தியலுக்கு எதிர்கருத்தியலை இல்லை பதிலடிகளை நம்ம வந்து இப்போ அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தரப்புலையோ இல்லை தாவேகாவினர் தரப்புலையோ பொதுமக்களோ கொடுக்கலாம். கண்டிப்பாக கருத்தியலை எதிர்கொள்ளலாம். அதை மீறி அவங்களே வந்து ஒரு அபியூசிவ் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது சம்மந்தப்பட்டு நீங்கள் கேஸ் போடலாம். ஆனால் அதுக்காக ஒரு பெண்ணை வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக ஒரு கும்பல் சேர்ந்து திட்டுறது, அவங்க மனம் நோகும்படி நடக்கிறது, அண்ட் அவங்க வச்ச ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அந்த ஒரு குழந்தை வந்து கரு கலைஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது அப்படிப்பட்டன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் இது உண்மையில லாஜிக்கை பார்த்தா இது எப்படி விஜய்களை பொறுப்பாவாருங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க, அதுக்கு எதிராக உங்களுக்கு நீங்கள் ஒரு வினை செஞ்சீங்க, அதுக்கு எதிர்வினை ஒன்று வருது. அந்த எதிர்வினை உண்மையில கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். தவறான வார்த்தைகள் பல விஷயங்கள் வருது. அப்போ அந்த எதிர்வினைக்கு விஜய் காரணம்னா, அப்போ நீங்கள் பேசுனதுக்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோ இல்லை உதயநிதினு சொன்னால் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ அந்த மாதிரி தான். இப்போ கூட என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்பீச்சில் நான் கவனித்தேன். ஆனால் உண்மையிலே அவங்கள காயப்படுத்தியிருந்தாங்க, அவங்கள அன்பார்லிமெண்ட்டாக பேசியிருக்கிறாங்க, நீங்கள் சொன்னது போல் அவதூறு ஆபாசமான வார்த்தையில் பேசியிருக்கிறாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கப்படணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறதும் கூடுதலான தகவல். எஸ், கண்டிப்பாக. இப்போது ஆக்சுவலாக அப்படி பண்ணுறது தவறு தான். ஒரு பெண்ணை சமூக வலைதளங்களில் பேசுறது அப்படிங்கிறது அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறு. சொன்னது போல் அது எந்த கட்சியினர் செய்தாலும், தாவேகாவினர் செய்தாலும் அது தப்பு தான். அதே நேரத்தில் வந்து அதற்கான தார்மீக பொறுப்பை வந்து எடுத்துக்க வேண்டியது விஜயோட பொறுப்பும் கூட. நம்ம இவங்க டைரெக்டாக வந்து இந்த மாதிரி குழந்தை கலைஞ்சதுக்கு விஜய் தான் காரணம்னு அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். ஆனால் தாவேகாவினரோ விர்ச்சுவல் வாரியர்ஸோ சமூக வலைதளங்கள் அப்படி பேசினதுக்கு விஜய் பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி பண்ணுறாங்கன்ற இடத்துல அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு விஜய் கிட்ட இருக்குது, சிஎம் விஜய் கிட்ட இருக்குது. அப்படின்னா அந்த பொறுப்பை விஜய் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதே நேரம் இவங்க இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். ஏன்னா அதே நேரம் இவங்க பேசினதுக்கான ஒரு எதிர்வினையை தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க அறுவடை பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் எனிஹவ் அந்த குழந்தை விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதில் வந்து அந்த மாதிரி பேசினவங்க அதனால தான் அவங்களுக்கு மன உளைச்சலாகி அப்படி ஆகியிருக்கு, இல்லை அலைஞ்சதுனால அப்படி ஆகியிருக்குன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அதில் ஆனால் இதிலிருந்து ஒரு பாடம் என்ன, இனிமேலாவது கற்றுக்கணும் அப்படின்னா குறிப்பாக தாவேகாவினர். ஏன்னா அவங்க தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ தாவேகாவினர் அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. அப்போ அவங்க கற்றுக்கணும் அப்படின்னா இனிமேல் எந்த ஒரு பெண்ணையும் விமர்சனம் ஒன்று நியாயமாக வைக்கிறாங்கன்னா அதுக்கான பதில்களை ஆதாரங்களோடு நீங்கள் வைக்கலாம். பட் அதை விட்டுட்டு பெண்களை தரக்குறைவாக பேசுறதுன்றது தவறு. ஆமாம், தாவேகா மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த புதிய தலைமுறை சேனல் லோக்கல் இதில் வரமாட்டுதுன்ற மாதிரி ஒரு கேபிள் டிவியில் வரமாட்டுதுன்ற இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், திமுக ஆட்சியில் எல்லா ஊடகங்களும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம வச்சோம் இல்லையா? அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு நீங்கள் சரி நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் இப்போ நீங்கள் புதிய தலைமுறை, ஏன்னா அவங்களை எதிர்த்து நிறைய செய்திகளை போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 சேனல் இதே மாதிரி ஒரு டோனில் செயல்படுறாங்கன்ற மாதிரியெல்லாம் விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. அப்படி விமர்சனம் வைக்கக்கூடிய சேனலை நீங்கள் இந்த கேபிள் சேனல் நீக்கிட்டீங்க, உண்மையிலே நீக்கிருந்தீங்க அப்படின்னா அது வன்மையாக கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். ஊடகம் தன்னுடைய வேலை என்னன்றது அவங்களுக்கு தெரியும், அதை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையிலே வரம்பு மீறி பண்ணுறாங்கன்னா நீங்கள் வழக்கு தொடுக்கலாம், அவங்க மேலே இன்ஃபர்மேஷன் போடலாம். அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்லியிருக்கிறார். ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் என்பவர்கள் எங்களுடைய உறவினர்கள், ஊடகங்கள் எங்களது உறவினர்கள். ஸோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் இதுக்கு பதில். சொந்தக்காரர்களுக்கு தள்ளி வைக்கலாமா, அதுலேருந்து லோக்கல் கேபிள் தள்ளி வைக்கலாமா? ஸோ அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல் திமுக ஆட்சியில் திமுக ஐடி ஆபாசமாக பேசுனாங்க பெண்களை, அதிமுக பெண்களாக இருக்கட்டும் இல்லை தாவேகாவில் பேசக்கூடிய பெண்களை ஆபாசமாக பேசுனாங்க, அதற்கு எதிராக வழக்கு கொடுத்தா கூட அவங்க வந்து எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டாக நீ தாவேகா மேலேயும் வைக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்ற மாதிரியான ஒரு டோனில் தான் போகுது. இதை இந்த மாதிரியான விஷயங்களை கட்சியில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும் இல்லை தாவேகாவுடைய ஆதரவாளர்களை கண்டிக்க வேண்டிய ஒரு இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாருங்கிறதையும் இங்கே கூட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த விஷயத்தை, அதாவது நீதிபதி அப்படிங்கிற மேட்டருக்கு வரும்போது கருப்பு பட வழக்கில் ஹைகோர்ட் கருத்து, மதுரை பெஞ்சு நீதித்துறையில் ஊழல் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது, நீதிபதிகளை புனிதர்களாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா மதுரை பெஞ்சோடைய ஜிஆர் சுவாமிநாதன் அதே போல் லட்சுமி நாராயணன், இந்த 2 பெஞ்ச் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதாவது கருப்பு படத்தில் வந்து நீதித்துறையை வந்து ஒரு மாதிரி படம் பார்த்துட்டீங்களா? நான் இன்னும் பார்க்கல, பட் ஒரு சில சீன்ஸ் கேள்விப்பட்டேன். நான் பார்த்துட்டேன், தியேட்டரில் தான் பார்த்தேன்.
அதில் வந்து நீதித்துறையை ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நீதித்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றியும் ஒரு நீதிபதி எப்படி வந்து தப்பான முறையில் செயல்படுறாரு, அதே போல் ஒரு வழக்கறிஞர் எப்படி மேனிபுலேட் பண்ணுறாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க படத்தில். மைய கருவே அதுதான். அதை எடுத்து தான் ஒரு கடவுள் வந்து தட்டி கேட்குறாங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆரம்பத்தில் பார்க்கும்போது நம்ம நாட்டோட அதாவது தமிழ் மண்ணோட கலாச்சாரத்தில் ஒரு கருப்பு சாமி, எல்லா சாமி இதெல்லாம் வராங்க, எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே அப்படியே நகர்த்திட்டு போகும்போது நார்த் இந்தியன் சினிமாவோடைய அந்த சாயல் அடிக்குதோங்கிற மாதிரி ஒரு எப்படி பார்த்தாலும் கடவுளை வச்சுதான் படத்தை நகர்த்திட்டு போறீங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். பட் ஒரு படைப்பாக பார்க்கும்போது ரொம்ப அருமையான விஷயம். அதைத்தான் இதை வந்து டிஃபர்மேஷன் போட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா எப்படி நீதித்துறையை நீங்கள் கேள்வி கேட்கலான்ற மாதிரி. அதுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, நீதித்துறையில் ஊழல் இருப்பதை யாரும் மறுக்க முடியாதுங்கிற மாதிரி அதாவது ஒரு நீதிபதியே அப்படி பேசுறதுங்கிறது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் எங்கே கேள்வி வருதுன்னா, அதில் என்னென்னா படைப்பு ஒரு தனி மனித படைப்பு சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. கருப்பு படத்தை ஒரு தனித்துவமான படைப்பாகவே பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு கலைஞர் தன் சொந்த வழியில் தன் படைப்பை வழங்கும் உரிமையே கலை சுதந்திரம் என அழைக்கப்படுகிறதுன்னு கலை சுதந்திரத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம்லாம் கொடுக்குறாருல்ல. ஜனநாயகனுக்கு எங்கே போச்சு இந்த சுதந்திரம்ன்ற கேள்வி எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த கேள்வி. ஒருவேளை அந்த படைப்பு சுதந்திரம்ன்றது வரும்பொழுது ஆன்மீக படமாக இருக்கிறதுனால நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்கிறாரோங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா ரொம்ப பெரிய ஆன்மீகவாதி, அவரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அவர் கொடுத்துருந்தார் அப்படின்னா அப்போ உங்கள் பார்வையில் ஆன்மீகத்தை ஒட்டி எடுக்கக்கூடிய படங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லுவீங்க. சமூகம் சார்ந்து எடுக்கக்கூடிய படம், அதாவது அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களையோ இல்லை பிரச்சனைகளையோ பற்றி எடுக்கக்கூடிய படங்கள்னு வரும்போது 27 கட்டு 37 கட்டுலாம் கொடுத்து இழுக்க வேண்டிய சூழலாம் இருக்குதா அப்படிங்கிற. அப்போ கருத்து சுதந்திரம்னா அதுக்கு ஒரு அளவீடு வச்சுருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆன்மீகத்துக்கு ஒரு கருத்து சுதந்திர அளவீடு, அதே போல் பொதுவான படங்களுக்கு சமூகம் சார்ந்த படங்களுக்கு ஒரு கருத்து சுதந்திர அளவீடு வச்சுருக்கிறாங்கிற சந்தேகம் வருது. இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, தாவைக்கா கேட்க வேண்டிய கேள்வி, தாவைக்காவுடைய தொண்டர்கள் கேட்க வேண்டிய கேள்வி. பட் இருந்தாலும் நம்ம கேட்குறோம். ஆனால் ஜிஆர் சுவாமிநாதன் சொன்ன இந்த விஷயம் உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இது குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள்குள்ளே இந்த விஷயத்தை வச்சு பேசுகிறாரோங்கிற சந்தேகமும் இருக்குது. ஓகே, இல்லை ஜனநாயகன் பற்றி சொன்னதுனால அதை பற்றியும் அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஜனநாயகன் படம் எப்போ வரும் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது வர்ற நாள் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஒரு அறிவிக்கப்படுமா? இல்லை வர்ற நாள் அப்படிங்கிறது ஒரு திருவிழா போல் இருக்கும், ஒரு கொண்டாட்ட நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துல ஜனநாயகன் சம்மந்தப்பட்ட இதில் ஒரு சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல ஜனநாயகன் பற்றி ஒரு குரல் வந்து அமைச்சர் தரப்புலேருந்து வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து அவரும் ஒரு ரசிகர் மோடுக்கு போய் தான் பேசியிருக்கிறாரு. ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வெளியே வரல போல. இல்லை, அந்த நீதிபதியினோட அந்த தீர்ப்பில் சொல்லும்போது, அவரோட அந்த கருத்து சொல்லும்போது, கேரளா மாநிலம் கொல்லத்தில் நடந்த மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் தலைமை நீதிபதி பரூச்சா அவர் அந்த கோட்ஸை அண்டர்லைன் பண்ணுறாரு. நாட்டில் உள்ள நீதிபதிகளில் 20% பேர் ஊழல் பேர் வழிகள் என சூசகமாக குறிப்பிட்டார். அதிர்ச்சியூட்டும் அத்தகைய பேச்சு இன்று மக்கள் மத்தியில் நினைவில் நிலைத்திருக்கிறதுங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது ஒரு முன்னாள் நீதிபதியே நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களே 20%க்கும் மேற்பட்டவங்க வந்து ஊழல்வாதிகளாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க, எந்த அடிப்படையில் தீர்ப்பு வருது? அப்போது ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, ஒரு சமூகத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு. இப்போ இதில் சாதிய பாகுபாடு வருமாங்கிற கேள்வி இருக்குது, பணம் விளையாடுமாங்கிற கேள்வி இருக்குது. தனக்கு ஃபேவரான அந்த கருப்பு படத்தில் காட்டுற மாதிரி தனக்கு ஃபேவரான அட்வொகேட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியும், எதிர்த்தரப்பாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியும் தீர்ப்பு கொடுப்பாங்களான்ற பல கேள்விகள் இருக்குது. அப்போ ஏற்கனவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இடதுசாரிகள் மையப்படுத்தி கேட்கக்கூடிய விஷயம், ஒரு தீர்ப்பை எடுத்துக்கிட்டா சட்டத்தின்படி தீர்ப்பா நியாயத்தின்படி தீர்ப்பான்ற ஒரு விஷயம், ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. அப்போ இவங்க எந்த பக்கம் நிற்பாங்க? நியாயத்தின் பக்கம் நிற்பாங்களா, சட்டத்தின் பக்கம் நிற்பாங்களா, இல்லை இதையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய பணத்தின் பக்கம் நிற்பாங்களான்ற கேள்வியெல்லாம் வருது. ஸோ இது சாதாரணமாக கடந்து போகிற செய்தி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ளே ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரியாத. நானும் எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு நீதிபதின்றவங்க வெறும் ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும் தீர்ப்பு சொல்கிறவங்களா இல்லாமல் அந்த ஹியூமன் எமோஷன்ஸ், அதாவது பாதிக்கப்பட்டவர்களினுடைய இடத்துலேருந்து பார்த்தும் தீர்ப்பு கொடுக்கலாம். அந்த ஒவ்வொரு நீதிபதி அது மாறுபடும். ஸோ அந்த சுச்சுவேஷன் பொறுத்து அதுக்கு கொடுக்கப்படுற தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இருக்கிறதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும். கடைசியாக சட்டத்தில் குறிப்பிடப்படாத பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதே தெரியல. ஏன்னா இன்றைக்கி 16 வயதுக்கு மேலே இருக்கிற 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுருந்தா அது கேஸை எடுக்க மாட்டாங்க. ஸோ அது நியாயப்படி பார்த்தா அது வந்து குற்றம் தானே. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் செய்கிறது, மனைவன் கணவனுக்கு துரோகம் செய்கிறதுனா அது குற்றம் தானே. பட் சட்டத்தில் அது இல்லைங்கிறதுனால இப்போ தான் கேள்வி வருது. இப்போ சட்டத்தின்படி தீர்ப்பா நியாயத்தின்படி தீர்ப்பா? சட்டப்படி பார்த்தா அது தப்பு இல்லை, நியாயப்படி பார்த்தா அது தப்பு. அப்போ எதுக்கான தீர்ப்பு கொடுக்குறீங்க?
ஸோ அதுதான் பெரிய டிபேட்டபிளாகவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய ஒரு நீதிபதி எல்லா விஷயத்துலையுமே கருத்து சுதந்திரோட இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கன்னு சொல்கிறேன் நான், டெல்லி வரைக்குமே கருத்து சுதந்திரோட இருந்தால் நல்லா இருக்குங்கிறதான் நான் சொல்ல வரேன்.